1000 ஓட்டு இருந்தாலும் 2000 ஓட்டு இருந்தாலும் 5000 ஓட்டு இருந்தாலும் 8000 ஓட்டு இருந்தாலும் திமுகவுக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படுது. நல்ல ஒரு அரசியல்வாதி எதுவுமே விட மாட்டான். இங்கே அதுக்கு அமித்ஷா தான் உதாரணம். எல்லாருமே உள்ள எடுத்துக்கிட்டு ஜான் பாண்டியன்ல இருந்து பறவைக்குல முன்னேற்ற கழகம், அதாவது ஆர்ஜே எஸ்ஆர்எம் குரூப்ஸ், அதாவது என்னது ஐஜேகே, அதை மாதிரி ஒரே ஒரு ஏரியாவில் கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கக்கூடிய முதலியார் கட்சி, அது ஒரு சண்முகம். அப்படியே அதுக்கு இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா நான் விஜய் கூட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. விஜய் கூட போகிறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் இல்லை. ஆனால் வெளிப்படையாக விஜய் கூட போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோட்டால இருந்து 5லேருந்து இன்னைக்கு 11, எல்லாரும் சேர்த்து 18ன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. 11, 18 தாண்டி வராதுன்னு வைங்களேன். அது கடந்த தேர்தலில் எம்பிக்கு மோடியா ராகுலாங்கும் போது அதிமுக காரங்களும் மோடிக்கு போட்டாங்க. திமுக வந்து காங்கிரஸை உதறி தள்ளிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திமுகவால் ஜெயிக்கவே முடியாதா சார்? காங்கிரஸோட துணை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? திமுகவுடைய சில அறிவிப்பானைகள் இருக்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதையெல்லாம் வெளியே ஒரு ப்ரொக்ளமேஷனா, ஒரு பிரகடனமாக அறிவிச்சுட்டு மக்களிடத்தில் அது பேச்சும் பொருளாக போய் சேர்ந்த பிறகு கடைசியில் இங்கேயும் அங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நெறியில் வச்சுக்கிறாங்க. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு அழகா எடுத்துட்டு போயிருந்தா ஓரளவு கட்சி டெவலப் பண்ணிருக்கலாம். விஜயகாந்த் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவான்னு எதிர்பார்த்தாங்க. அவருடைய உடல்நல கீழே போனோடனே 6% மறுமலர்ச்சி மக்கள் நல கூட்டணியில அவங்க 2016 எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் கவிதா. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. கூட்டணிலாம் நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்பும், அதிமுக திமுக தரப்பும் சொன்னாலுமே திமுக தரப்புல கூட்டணிகள்ல வந்துட்டு பெரிய பிரச்சனைகள் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக திமுக காங்கிரஸ் இடையே இருக்கக்கூடிய அந்த பிணக்கு, உங்க கருத்து என்ன சார்? இது நீடிக்குமா? திமுக காங்கிரஸ் அப்படின்னு பிணக்கு இது நீடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. காங்கிரஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்போசர், அதாவது தனது தரத்துக்கு மேலே அவங்க நடக்கிறாங்களா அப்படின்னா, இப்போ திமுகவுடைய தளபதி போன்றவர்கள் மதுரையிலேருந்து பேசும்போது காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களை கிள்ளுக்கிறியா நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி டிஎம்கே பக்கம் அவங்களுக்கு சரியான கோபம். ஆனால் உண்மையிலேயே காங்கிரஸ் கேட்பதற்கான நியாயம் இருக்கிறதா, அது கேட்பதற்கான நியதிகளும் அவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு டிஎம்கே 18 சீட்டு தான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 2021 விட இன்னைக்கு களம் திமுகவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். சிக்கல் என்பது என்னன்னா, கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் கடும் போட்டிகளில் திமுக தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறது. இப்போ இன்னைக்கு 4 முறை போட்டி உறுதியாயிட்டு. ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, மற்றொன்று என்டிஏ கூட்டணி, மூன்றாவது நடிகர் விஜய் தாவேகா, அடுத்து சீமான். இப்போ சீமான் வந்து அப்படியே விட்டுருங்க, அவருக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதுக்கு ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இளைஞர்கள் பட்டாளம், ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. அது பெரிய அளவில் இம்பேக்டா ஏற்படுத்தாது. ஏற்படுத்தியிருந்தால் 2021 திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்கணும். அதை அப்படியே செப்பரேட் விட்டுருங்க. அதில் கொஞ்சம் டிராவிடியன்ஸ் மூமெண்ட்ஸ் கூட தமிழ் தேசியமாக கன்வெர்ட் ஆனாங்க. இப்போ திமுக யாரை கண்டு அச்சப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த தாவேகாவினுடைய ரோல் என்ன? இந்தியா டுடே போன்றவைகள் 15 விழுக்காடு % வந்து அவங்க எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த 15% ஓட்டை யார்கிட்ட இருந்து எடுப்பாங்கன்னு வரும்ல ஒரு கேள்வி. அது நம்ம ஓட்டு பாதிக்குமா, உங்க ஓட்டு பாதிக்குமா, அது தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த முறை திமுகவுக்கு இருக்கிற சிக்கல் என்னவென்றால், ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்தே ஆக வேண்டும். அந்த வலிமையான கூட்டணிக்கு 1000 ஓட்டு இருந்தாலும் 2000 ஓட்டு இருந்தாலும் 5000 ஓட்டு இருந்தாலும் 8000 ஓட்டு இருந்தாலும் திமுகவுக்கு இப்போ முக்கியமாக தேவைப்படுது. நல்ல ஒரு அரசியல்வாதி எதுவுமே விட மாட்டான். நீங்க அதுக்கு அமித்ஷா தான் உதாரணம். எல்லாருமே உள்ள எடுத்துக்கிடுவார்ல. ஜான் பாண்டியன்ல இருந்து பறவைக்குல முன்னேற்ற கழகம், அதாவது ஆர்ஜே எஸ்ஆர்எம் குரூப்ஸ், அதாவது என்னது ஐஜேகே,
அதே மாதிரி ஒரே ஒரு ஏரியாவில் கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கக்கூடிய முதலியார் கட்சி, அது ஒரு சண்முகம், இது மாதிரி எல்லாரையுமே உள்ளே வாங்கி போடுற காரணம் எப்படின்னா எல்லாமே சேர்ந்து தான் வெற்றி கொடும். இப்போ ஒரு தொகுதியில் உங்களுக்கு 44,000 ஓட்டு ஒரு கட்சி பெறுது, இன்னொரு ஓட்டு 43,000 பெறுதும் போது இந்த சாதி ஓட்டு அங்கங்கே ஒவ்வொரு தொகுதிக்கு 2,000 3,000 இருந்துச்சுன்னா 47,000 நல்லா தெரிஞ்சு ஜெயிச்சிட்டு போயிடும். இந்த பாலிசி ரொம்ப முக்கியம். இது பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு இருக்காது. இந்த முறை திமுக ரொம்ப பணிகிறதுக்கு காரணம் அதான். அதனால காங்கிரஸ் கட்சிக்கு ஏன் இந்த அளவுக்கு டிமாண்ட், ஒருவேளை வளர்ந்துட்டாங்களா அப்படின்னா வளரல, இருப்பதை விட்டு தேய்ந்து கொண்டு தான் இருக்கிறது காங்கிரஸ். நான் ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்லையோ மக்கள்கிட்டையோ பூத் கமிட்டிலே இருக்காது. அந்த கூட்டு எப்பவுமே சத்தியமூர்த்தி பவனோட நின்று போயிடும். அப்படியே அதுக்கு இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் இல்லைன்னா நான் விஜய் கூட போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. விஜய் கூட போகிறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் இல்லை, ஆனால் வெளிப்படையாக விஜய் கூட போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டிஎம்கே தரப்புலையும் நம்ம போல ஒரு செப்பாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 18 எம்எல்ஏக்களும் உங்களுக்கு போயிடுவாங்க விஜய் கூட போனால், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அன்ப்ரூவ்டு, அதாவது நிரூபிக்கப்படாத, ப்ரூவன் இல்லாத, அதாவது ஒரு ஓட் பேங்க் தான் அவருக்கு. 10 8 7 அதெல்லாம் நமக்கு தெரியாது, 15 தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லா தொகுதியிலும் ஒரு 8,000 15,000 18,000 20,000 ஓட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் எப்படி ஜெயிக்கும்? அப்போ அவங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் இல்லாமல் போயிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. அது கடைசியில் ஆட்டக்கடித்து மாட்டக்கடித்து தான் தலையிலேயே மண்ணெலி போட்ட கதையாக காங்கிரஸுக்கு வரும். திமுக ஆட்சியில் ஒரு ஹங் அசம்பிளியாக வருவதற்கும் உருவாயிரும். அதை காங்கிரஸ் தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். காரணம், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பிஜேபி காலூண்டி விடக்கூடாது என்பதில் கடும் அக்கறை. பிஜேபி காங்கிரஸ் திமுக கூட்டணியை எப்படியாவது பிரித்து அலோன், கெப்ட் அலோன், ஐசோலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சிந்தனை. இதை காங்கிரஸ் தலைவர்கள் உணர்ந்ததுனால தான் நேற்று செல்வ பிறந்தகை என்ன சொல்கிறாரு, எங்களை பிரிப்பதற்கு பாஜக முடிவு செய்கிறார்கள், அது எங்களுக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறார். அப்போ நாம் என்ன கேள்வினா, இந்தியாவில் காங்கிரஸை முக்து பாரத்ன்னு சொன்ன பிஜேபி உங்களை பிரிக்கன்னா அப்போ ஓன் கட்சிக்குள்ள, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஆர்எஸ்எஸ் காரன் இருக்கானா அப்படி கேள்வி வரும்ல. கண்டிப்பா. ஆமா. அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பிளேயர் ராங்கா இருக்கிறனால ராகுல் காந்திக்கு தவறான செய்தி சொல்ல கொடுக்கப்பட்டு உங்களோட மோதுறாங்களா? இல்லைன்னா எந்த காலத்துக்கும் நாம் இப்படி திமுக அடிமையாக இருக்கணுமா? அப்படி நாமளும் ஒரு புரட்சி பண்ண, ஒரு ரெவல்ட், ஒரு கிளர்ச்சியாளர் புரட்சியாளராக உருவாகி தமிழ்நாட்டில் அதிகார பங்கீடு அப்படி ஒரு திட்டம் இருக்கா? இருந்தால் அது சரியானதாக இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. இன்னைக்கு பாரதிய ஜனதா நோட்டால இருந்து 5லேருந்து இன்னைக்கு 11, எல்லாரும் சேர்த்து 18ன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. 11 18 தாண்டி வராதுன்னு வைங்களேன். அது கடந்த தேர்தலில் எம்பிக்கு மோடியா ராகுலாங்கும் போது அதிமுக காரங்களும் மோடிக்கு போட்டாங்க. ராகுலை பிடிக்காதவங்களும் மோடிக்கு போட்டாங்க, திமுக பிடிக்காதவங்களும் போட்டாங்க. அப்படி வாங்கினதும் அந்த 11 18 தவிர அது பாஜக ஓட்டு அல்ல. சட்டமன்றம் தெளிவானது தமிழ்நாட்டில் 1980 அப்படி தான் தெளிவாக ஓட்டு போடுறாங்க. சட்டமன்றத்துக்கு யாருக்கு ஓட்டு போடணும்னு போடுவாங்க, பசுங்கண்டுக்கு ஓட்டு போடணுமா ராட்டைக்கு ஓட்டு போடணும். எப்போ ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு தெளிவாக இருக்கு. காங்கிரஸ் அதை புரிவதற்கு இருந்தாலும் இதில் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிற யார்? செல்வ பிறந்தகை திமுகவோட தான் நாங்கள் பயணிக்கிறோம்னு நீ காலைல சொல்லிட்டார். ஆனால் இதில் ரொம்ப கண்ணிய குறைவாக நடந்துக்கிறது யார் அப்படின்னா, மாணிக் தாக்கூர், விருதுநகருடைய எம்பி. அதே போன்று ஜோதிமணி ஓரளவுக்கு அப்படி பேசுகிறாங்க, கார்த்திக் சிதம்பரம், அதே போன்று இன்னும் சிலர்கள்லாம் இருக்கிறாங்க, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த மாதிரி ஆட்கள் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இதில் கனிமொழியை அனுப்பி வச்சு டெல்லிக்கு பேசினாங்க. அந்த அம்மா 27 டிக்கெட் வரைக்கும் கொடுக்க பேசினாங்க. இதில் என்ன பிரச்சனை, பிரவீன் சக்கரவர்த்தி மெட் விஜய் அவரை சந்திச்சு, இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, ராகுல் காந்தியின் உத்தரவின் பேரில் தான் அவர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு ஏறக்குறை. ஏன்னா இவங்க கனிமொழி தூத்துக்குடி எம்பி போய் பார்க்கும்போது ராகுல் 41 இடமும் 2 எம்பி சீட்டும் ராஜ்யசபாவில் 20% லோக்கல் பாடியில் எனக்கு வேணுங்கிற அவர் டிமாண்ட் வச்சுட்டார். இப்போ இவங்க எவ்வளோ பேசினா கூட அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு டிசென்ட்ல தான், ஒரு கருத்து வேறுபாடோட தொங்கிட்டு தான் இருக்கு. அது திமுகவுக்கு ரொம்ப சிக்கல். ஒருவேளை திமுக காங்கிரஸ் உதறி தள்ளிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திமுகவால ஜெயிக்கவே முடியாதா சார்? காங்கிரஸோட துணை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில
36 நாட்களாக நாங்கள் குழு அமைச்சிட்டோம். வி ஹவ் பின் வெயிட்டிங் 30 days. 36 நாள் ஆகுது. யார் சொல்றா? இவர் மாணிக் தாக்கூர், கார்த்திக் சிதம்பரம், எல்லாரும் நாங்கள் கூட்டமைப்பு அமைச்சு உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம். நீங்க குழு அமைச்சு எங்கள்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னா டிஎம்கே மௌனம் காக்குது. டிஎம்கே ஒரு குழு அமைச்சு தான் பேசுவாங்க. இங்கேருந்து 3 இருப்பாங்க. அதில் டிஆர் பாலு இருக்கலாம், ஆலந்தூர் பாரதி இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, இல்லை உதயநிதி ஸ்டாலின், அது யார் போடுறாங்கன்னு இல்லை. இங்கேருந்து ஒரு 3 பேர் உட்காந்து பேசணும் அறிவாலயத்தில் வச்சு. ஆனால் நாங்கள் குழு அமைச்சிட்டோம், நீங்கள் ஏன் எங்கள்கிட்ட பேசுறதுக்கு தயக்கம்? யார? திமுக அப்படின்னு யார் கேட்குறாங்க? மாணிக் தாக்கூரும் கார்த்திக் சிதம்பரமும் கேட்குறாங்க. இன்னும் மற்றவர்களும் பேசுகிறாங்க. ஆனால் டிஎம்கே இன்னைக்கு காலை வந்த செய்தியில் இந்த குழுவை அமைத்து பேச்சு இன்னும் பரபரப்பு சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடாது என்றும் திமுகவுடைய சில அறிவிப்பானைகள் இருக்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதையெல்லாம் வெளியே ஒரு ப்ரொக்ளமேஷனா, ஒரு பிரகடனமாக அறிவிச்சுட்டு மக்களிடத்தில் அது பேச்சும் பொருளாக போய் சேர்ந்த பிறகு கடைசியில் இங்கேயும் அங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நெறியில வச்சிருக்கிறாங்க. இவனுக்கு செக்கு போட்டு வச்சிருக்காங்க. புரியுதா? ஆனால் இதில் 2 குரூப்ஸ் இருக்கிறாங்க. எந்த நிலையில் இப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ்லாம் எடுத்துக்கிடுங்க, முழுக்க திமுக காங்கிரஸ் ஆளு. இந்த மாதிரி சில தலைவர்கள் இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுடா, காமராஜ் இருந்தாரு போச்சு, இனி எப்பவும் திமுகவோட போயிட்டு கிடைக்கிற மரியாதையை வாங்கிட்டு போயிடலாம், அப்படி ஒரு குரூப். இவனு கூட சேரானா ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு குரூப். நீங்க கேட்ட கேள்வி, திமுக காங்கிரஸ் இல்லாமல் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் என்னன்னா, அப்படி சொல்ல முடியாது. திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, சிறுபான்மை கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் காங்கிரஸ் இல்லாததனால் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஒரு அச்சம். உதாரணத்துக்கு சவுத்தில் நாகர்கோயில், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி இடங்கள்ல, மதுரை, விருதுநகர், இந்த மாதிரி இடங்களில், சிறுவில்லிபுத்தூர், இந்த மாதிரி இடங்களில் காங்கிரஸுக்கு கொஞ்சம் வளம் இருக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையின கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த முறை காங்கிரஸினுடைய வாக்குகளை அவர்களுக்கு தேவை என்பது மிகப்பெரிய பூகம்பமாகவும் அச்சுறுத்தலாக இருக்கும். விஜயை கண்டு திமுக பயப்படுது. அதனால் 2 விஷயத்தில் அவங்க அச்சப்படுறாங்க. ஒன்று, விஜய் பக்கத்தில் கூட்டணி சேர்ந்து போயிடக்கூடாது. 2வது, கடைசியில் சில தொகுதிகளில் 500 ஓட்டு 2000 ஓட்டில் தோற்று போச்சுன்னா அது காங்கிரஸ் கட்சி கூட்டணியை சேர்த்திருந்ததால் நம்ம வெற்றி பெற்றிருக்கலாமோ என்று மிகப்பெரிய வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சிக்கு மேலே உள்ள பயம், அச்சம். இதை பயன்படுத்தி தான் காங்கிரஸ் கட்சி பேர்கெயின்ல இறங்கிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கிறாங்க சொல்லலாம். சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறாங்க, குர்டினைஸ் பண்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா, பாமக உள்ள வந்துச்சுன்னா நான் கூட்டணி விட்டு வெளியில் போயிடுவேன் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவரும் ஏதோ ஒரு குழப்பத்தில் ஒரு ஒரு வித பதட்டத்தில் தான் இருக்காரோ. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 10 சீட் டிமாண்ட் பண்ணுறதாக சொல்லப்படுது. உண்மையா சார் அது? திருமாவளவனை பொறுத்தி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் தேமுதிக பற்றி ஒரு கேள்வி இருக்கு. திருமாவளவனை சொல்லிட்டு நீங்கள் அதை கேட்டால் நான் சொல்லுவேன். திருமாவளவன் எப்படின்னா ஒரு ஐடியாலஜிஸ்ட். எப்படின்னா ஹிந்துத்துவ ஐடியாலஜி இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஆர்எஸ்எஸ், சங்க பரிவார், பாரஎஸ்எஸ். அதே போல் திருமாவளவன் ஒரு ஐடியாலஜிஸ்ட். அவர் நினைச்சிருந்தா பிஜேபி அவரை சென்ட்ரல் போர்ட்போலியோ மினிஸ்டர் ஆக்கியிருக்க முடியும். அதுக்கு அவர் ஆசைப்படலை. அவருக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அவ்வளவத்தையும் கொடுத்து அவரை அணைச்சா அவர் அதுக்கு பணத்துக்கு ஆசைப்படலை. நல்லா கவனிக்கணும். முக்கியமாக பொதுவாக தலித் தலைவர்களை அப்படி ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். கொடுக்குற வேண்டியதை கொடுத்தா எல்லா தலித் தலைவரும் வந்துடுவாங்க. ஆனால் அதிலிருந்து விதிவிலக்கான ஒரு தலைவர் தான் திருமாவளவன். திருமாவளவன் திமுக ஊழல் கட்சி இல்லையா? பெரிய ஊழல் கட்சி. திமுக அராஜகம் பண்ணலையா? பெரிய அராஜகம் நடக்கு. திமுக என்ன இல்லை, எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. கட்சியில் அநியாயங்கள் நடக்கிறது, மூத்த தலைவர்கள் அநியாயம் செய்கிறாங்க, தலித் விரோத நடவடிக்கை இருக்கத்தான் செய்யுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மலங்கலம் தாங்க இந்த ஊரில், புதுக்கோட்டை பக்கத்தில். இதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கல. எந்த ஊர்? அந்த ஊர் பேர் மறந்து போச்சு எனக்கு. வேங்கை வயலில். அதுக்கப்புறம் இங்கே நாங்குநேரியில் ஒரு தலித் சிறுவனை அடித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கு. இருந்த போதிலும் திருமாவளவனிடத்தில் கேட்கின்ற கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு? 6 சீட்டு கடந்த முறை கொடுத்தாங்க, இந்த முறை 10 எல்லாரும் கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, காங்கிரஸ் கேட்குறாங்க, மறுமலர்ச்சி திமுக கேட்குறது, எல்லாருமே இடதுசாரிகள் கேட்குறாங்க. 6 கொடுத்த எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ மதிமுக அந்த மனிதநேய மக்கள் கட்சி 2 சீட்டு கொடுத்தாங்க, இப்போ 5 கேட்குறாங்க. கேட்பது இயல்பு. ஆனால் திருமாவளவனும் 6 கேட்குறாரு.
ஆனால் திருமாவளவன் எந்த நிலையிலும் 2 விஷயத்தை அறிவிச்சிட்டார். பாமகவின் செயல் தலைவர் பெரியவர் வரும்போது அவர் சொன்னார், அவரை அணைப்பது வெளியேற்றுவது, எங்களை வைத்திருப்பது வெளியேற்றுவது திமுகவின் கையில் தான் இருக்கு. நான் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் தெளிவாக அறிவிச்சிட்டேன். என்ன அறிவிச்சிட்டேன்? ஒன்று மத கட்சி, மதவாதத்தின் கட்சி பாஜக, சனாதன கட்சி பாஜக. இது தலித்துக்கு விரோதம், இஸ்லாமியர்களுக்கு விரோதம், வெறுப்பு கட்சி, அவர்களோடு கூட்டில்லை. இன்னொன்று சாதிவாதத்தை தூக்கி பிடிக்கும் பாமக. பாஜக பாமக இந்த இடத்துல வீசிக்க இருக்காது. ஏன் பாஜக பாமக ஏன் இருக்காதுன்னா, 2011 நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம், அம்மாவோட சேர்ந்து. நாங்கள் தோல்வி கண்டோம் திமுகவோடு. அப்படி இருக்கிற போது தோல்வி கண்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதிராக யாரு, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதிகளை கூப்பிட்டு தலித்து விரோதமாகவே ஒரு கூட்டத்தை போட்டார். நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்? குடிசையில் வாழக்கூடிய மக்கள், சாமானிய மக்கள் நாங்கள். எங்களுக்கு எதிராக எல்லா ஜாதியையும் கூப்பிட்டு இருக்கிற கவுண்டர்கள், வெள்ளாள கவுண்டர்கள், வன்னியர்கள், முத்தரையர்கள், பிரமலை கள்ளர்கள், முக்குளத்தோர்கள், நாடார்கள், செட்டியார்கள், இங்கே இருக்கிற ஜாதிகளெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு எதிராக நீ ஏன் போட்டா? நாங்கள் என்ன செஞ்சோம்? எல்லாத்துலேயும் ரவுடி இருக்கான், எல்லாத்துலேயும் புறம்போக்கு இருப்பான், உள்ள மாதிரி இருப்பான், நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். நாங்கள் மட்டும்தானா? எல்லா ஜாதிலையும் எல்லோரும் இருக்கான்ல. பிராமணர்கள் இல்லையா? இருக்கானா? கண்டிப்பா. முஸ்லீம்ல இல்லையா? கிறிஸ்தவன்ல இல்லையா? வன்னியத்தில் இல்லையா? தேவரில் இல்லையா? நாடாரில் இல்லையா? செட்டியாரில் இல்லையா? கவுண்டரில் இல்லையா? எது இல்லை. அப்போ எங்களுக்கு எதிராக ஒரு ராங். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பறையர் சமூகத்தில் உள்ள இளைஞர்லாம் சேர்ந்து ஆணவ படுகொலை செய்வான். இவன் வீட்டிலே குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காது, பவுடரை பூசிட்டு எங்கள் பிள்ளையில கொண்டு போயிடான் அப்படின்னு ஒரு தவறான செய்தியை எங்களை பதிவிட்டு அன்னைக்கே எங்கள் மனசு வந்து போச்சுட்டா. யார் சொல்கிறா? திருமாவளவன். நாங்கள் ஏழை மக்கள்டா, எங்கள் குடிசையெல்லாம் இருச்சிங்களே. ஆனால் வன்னியர்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. வன்னியர்கள் ரொம்ப கண்ணியமான மக்கள், சாதாரண மக்கள். தலித்துகள் அவர்களும் ரொம்ப எளிமையான மக்கள் தான். சார் நீங்கள் பாருங்கள், ரொம்ப இப்போ கண்களில் கண்ணீர் வரும். ரொம்ப அவங்க பாவம், 2 பேருமே உழைக்கக்கூடிய மக்கள். இவனுக்கு அந்த அரசியல்வாதிகள் தூண்டி விட்டு ஏடகடமாக பேசி வெறுப்பு, எப்படி பிஜேபிக்கார மத வெறுப்பை தூண்டுறானோ, எந்த முஸ்லீமுக்கும் எந்த இந்துக்கும் சண்டை வருது, எல்லாம் மாமா மச்சான் மாப்பிள்ளைன்னு இருக்கான். வாடா மாப்பிள்ளை, உன் வீட்டில் நீ சாப்பிடு, என்ன சாப்பிடு. திருப்பி கேட்டால் ஒவ்வொரு வீட்டில் உள்ள கல்யாணத்தை ஒரு இந்து தான் நடத்துகிறான், ஒரு முஸ்லீம் வீட்டு கல்யாணத்தை இந்து நடத்துகிறான். இப்படித்தான் இருக்காங்க சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்கன்ட்டு. இவருக வயிறு வளர்க்குறதுக்கு தான் இந்த அரசியல்வாதிகள் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணாங்க. அதுதான் திருமாவளவனுக்கு இருக்கு. கண்டிப்பா. திருமாவளவன் பெரிய ரவுடி, பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவன் கட்சியில் உள்ளவன் கட்ட பஞ்சம் எங்கேயாவது நடந்திருக்கா? கட்சியில் உள்ளவன் எந்த கட்சி நடத்தலை? பாமக நடத்தலையா? இல்லை பாஜக நடத்தலையா? இல்லை அதிமுக நடத்தலையா? திமுக நடத்தலையா? எல்லா இடத்துலையும் 1-2 இருப்பான். அதனால நாங்கள் எளிமையான மக்கள், நாங்கள் கூலி வேலை செஞ்சு தான் பிழைக்கிறோம். எங்கள் மக்களை போய் இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னு சொன்ன செய்தி தான் திமுகவுக்கு. இப்போ திமுக முடிவு எடுத்துட்டாங்க, திருமாவளவன் தான் உள்ள இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே போயிட்டு எக்காலத்திலும் திருமாவளவனை விடுவதற்கு ஸ்டாலின் விரும்ப மாட்டார். அப்படித்தானே சார்? முடிவு எடுத்தாச்சு. முடிவு எடுத்தாச்சுன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய போக்கு என்ன, தலித் மக்கள் வாக்கு என்ன, வன்னியர்கள் விஷயம் என்ன. வன்னியர் திருமாவளவன் அந்த கட்சி தான் 2ஆ உடஞ்சி போச்சேன். அப்பா 2%, மகன் 3% போயிட்டாங்க. ஆனால் இது வலுவான கட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு தென்பகுதி ஃபுல்லாகவே இன்னைக்கு தலித் வாக்களை ஒருங்கிணைத்த ஒரே பெருமை அவருக்கு தான் இருக்கு. நான் களத்துலேருந்து சொல்கிறேன், நான் வீசிக்கவா, அதனால இருக்காங்க. இன்னொரு சிக்கலும் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கேட்குறாங்கன்னு நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக. தேமுதிக அவங்களோட நிலைப்பாடு என்ன? பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்போ அறிவிக்க போகிறாங்க கூட்டணி அப்படின்னு தெரியல. அது எப்படின்னா, அவங்க தலையிலே மண்ணெல்லி போட்டுக்கிறாங்க. முடிவுகளை எடுக்கணும். முடிவுகளை எடுக்கலைன்னா ஒரு கூட்டணி நான் நிற்கணும். ஆமாம், ஏதாவது ஒரு கூட்டணியில் இருக்கணும். ஒரே நேரம் 2 வீட்லேயும் போய் ஆள விடுறாங்க. ஒரு பக்கம் சாலி கிராமத்துலேருந்து ஒரு ஆள்கிட்ட பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் கோயம்பேட்டிலேருந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. என்ன கணக்கு? உனக்கு என்ன கொள்கை? உனக்கு என்ன கொள்கை? அவன் வைக்கிற ஒன்றுமே இல்லைங்க. அவங்கள பற்றி பெருசாக பேசவில்லை. கட்சிக்காரனே வெறுத்துட்டான். கேப்டன் 10-29% வாங்கினார். இந்த அம்மா என்ன கேட்குறாங்க, மெயினாக பணத்தை கேட்குறதாக தான் சொல்லப்படுது. கேட்டால் அவர் இது விஜய் பிரபாகரன் வச்சு, ஏன்டா நாங்கள்கிட்ட விற்காத பணமாடா, நாங்கள் வைக்காத கல்லூரியாடா. அதை உங்கள் அப்பா செஞ்சது. உங்கள் அம்மா செஞ்சாங்களா? உங்கள் அப்பா செஞ்சாங்க. உங்கள் அப்பா பெரிய நல்ல மனுஷன் தான். இன்னைக்கு கூட அவர் இறந்த பிறகு நிற்காரு, அவர் கையிலேருந்து எல்லாத்தையும் விற்று செஞ்சார். அது விஜயகாந்த். இது பிரேமலதா விஜயகாந்த். 2 பேருக்கு வித்தியாசம் இல்லையா? அது விஜயகாந்த், இது பிரேமலதா விஜயகாந்த். விஜய் பிரபாகரன் சுதீஷ் கூட்டணி, அது விஜயகாந்த் கூட்டணி. விஜயகாந்த் ராவுத்தர் கூட்டணி. ராவுத்தர் விஜயகாந்த் அப்படி நட்புங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்ட். அதெல்லாம் பிரித்து விட்டாங்க அந்த அம்மா.
இப்போ இவங்க கேட்குறது எனக்கு 18 சீட்டு, இப்போ கடைசியில் 10 சீட்டாக பண்ண ரெட்டை என்னது டபுள் கேட்குறாங்க, இரட்டை இலக்கத்தில். ரெட்டை இலக்கத்தில் ஏன்னா பாமக ரெட்டை இலக்கத்தை வாங்கினா யாரும் கொடுக்க மாட்டாங்கட்டான். எடப்பாடி சொன்னாங்க, ஏமா நாங்கள் வேற டிக்கெட்லாம் கொடுக்கணும், நீங்களா கேட்டால் நாங்கள் இப்படி கொடுக்கணும் எடப்பாடி சொல்லிட்டார். அவர் பக்கம் உள்ள நியாயத்தை அவர் சொல்லிட்டார். டிஎம்கே 6+1 தரேன் இருக்காங்க. இப்போ இவங்களும் அப்படித்தான். ராஜ்யசபா சீட்லாம் இப்போ கிடையாதுட்டாங்க. 2 பேருமே கிடையாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. விஜய் பிரபாகரனுக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்களா, மத்திய போர்ட்போலியோவில் வேணும்னு. எப்படி போய் எல்லாம் போய் பிஜேபி கொடுப்பாங்கன்னா மத்திய போர்ட்போலியோவில் யாருக்குமே கொடுக்க முடியும். விஜய் பிரபாகரனுக்கு எவனா கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவ்வளோ பெரிய அறிவாளிலாம் இருக்காங்களே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கடலூரில் கூட்டத்தை போட்டது +1. ரெண்டாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விருதுநகர் பார்த்தீங்கன்னா, விருதுநகரில் அந்த பையன் வந்து ஒரு 5000 ஓட்டில் தோத்தாப்புல மணிக் தாக்கூட்ட. இந்த 2 அளவுகளை வச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் டிஎம்கே விடாத காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இந்த ராஜபாளையம், கடலூர், அப்புறமா ரிஸ்வந்தியம், திண்டிவனம், விழுப்புரம், இந்த கோவை சில பகுதிகள்லாம், விருதுநகர் மாவட்டம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆண்டாள், மதுரை இந்த பக்கம்லாம் கொஞ்சம் ஓட்டு இருக்கு. அது எப்படி காங்கிரஸுக்கு 5000 ஓட்டு, 10,000 ஓட்டு, 2000 ஓட்டு போனால் திமுக தோத்துறக்கூடாது, அந்த பயத்தில் தான் அவங்க 2 பேர்ட்டையும் குக்கியை போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. ஓகே, ஜாதி ஓட்டுகளுக்காக வந்துட்டு வேற வழி இல்லாமல் வச்சிருக்கிறாங்க தேமுதிக அப்படின்னு. ஜாதி ஓட்டோ கட்சி ஓட்டு, ஜாதின்னு சொல்ல முடியாது. அவங்க தேமுதிக எல்லா கட்சிக்காரங்க எல்லா ஜாதிக்காரங்க இருக்காங்கல்ல. அது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு அழகா எடுத்துட்டு போயிருந்தா ஓரளவு கட்சி டெவலப் பண்ணிருக்கலாம். கட்சி டெவலப் பண்ணதை விட்டுட்டாங்கல்ல. அப்படி கவிதா நீங்க கேட்கும்போது, விஜயகாந்த் சார் இருக்கும்போது 10% வாங்கினாங்க. விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவருடைய உடல்நல பாதிக்கப்பட்டோன்னா அவங்க 6% மாறினாங்க. எப்போ 2016. அப்போ அவங்க கட்சிக்காரங்க என்ன நினைச்சாங்க, விஜயகாந்த் ஒரு மாற்றத்தை கொண்டு வரான்னு எதிர்பார்த்தாங்க. அவருடைய உடல்நல கீழே போனோடனே 6% மறுமலர்ச்சி மக்கள் நல கூட்டணியில் அவங்க 2016 எலெக்ஷனில் தோத்துட்டாங்க. 6% விட அதுக்கப்புறம் 1.5% மாறிச்சு கட்சி. அதுக்கப்புறம் 1/2% கீழே போய் நம்ம அம்மா 0.43 ஆக்கிட்டாங்க 2019 எலெக்ஷன்லையும் 2021 எலெக்ஷன்லையும். இப்போ என்ன சீட்டு வந்து கேட்குறீங்க, நீங்கள் எங்கே ஜெயிச்சிங்க? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. 2024 அந்த பையன் கொஞ்சம் ஓட்டு வாங்கியிருக்காப்புல. அது விருதுநகரில் அவங்க ஜாதிக்காரங்க. விஜயகாந்த் இறந்துட்டாருனால கொஞ்சம் மனசில் கொஞ்சம் வேதனையோடு சரி ஒரு விடோவாக நிற்கிறாங்க, போடுவோன்னு போட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒன்று கட்சியை வளர்க்கணும். கட்சியை வளர்க்காமல் போனதுனால தான் இதே மாதிரி எடுத்தறிஞ்சு பேச்சு தான் கடந்த காலத்தில் கேப்டன் டிவியும் இழுத்து மூண்டிங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் அம்மாவோட நல்லா இருந்தது தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கும் கட்சி. கண்டிப்பாக கட்சி வளர்ந்துருக்கும். நீங்களும் ஒரு நல்லா வந்திருப்பீங்க. எடுத்தறிஞ்சு பேசுனா அரசியல் எடுக்கூடாது. பெருந்தலைவர் இப்போ மூப்பனார் ஐயா அவர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு கண்ணியமான அரசியல்வாதிகள். இன்னைக்கு கூட எடுத்தறிஞ்சு எதுவும் பேச மாட்டாங்க, ஏடகுடமாக பேசவே மாட்டாங்க. கவனமாக இருக்கணும், வாய்களை பொத்திட்டு இருக்கணும். ஏடகுடமாக பேசுனதால அவங்களுக்கு இப்போ கீழே போயிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு. ஸோ அரசியல் களம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.